இங்க கோவில்ல பக்தர்கள் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஊர்வலம் போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல திருவிழா கூட்டம் அதிகமாகும் போது கூட்ட நெரிசல்ல யாரையும் விட முடியாது. அதே போல குழந்தைகளுக்கு சேத்தாண்டி வேஷம் போட்டு அவங்களை ஆட வைக்கிறதுன்றதும் இங்க வழக்கத்துல இருக்குது. இந்த சேத்தாண்டி வேஷம் போட்டு ஆட வைக்கிறது அப்படின்றது 2 காரணங்களுக்காக நடத்தப்படுது. ஒண்ணு, குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சேத்தாண்டி வேஷம் போட்டு ஆட வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேற ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தாங்களாலும் இது மாதிரி கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்படி ஒரு மரபு இங்க ஊருக்குள்ள ரொம்ப வருஷமாவே இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, 2 நேர்த்திக்கடன்கள் இருக்கு இந்த கோயில்ல. அது 2மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு 1000 கண் பானை. அதாவது ஒரு பானையில 1000 ஓட்டைகள் இருக்கும். அதைத்தான் 1000 கண் பானை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள மாவு வச்சு விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த விளக்குடைய ஒளி பாத்தீங்கன்னா அந்த 1000 கண் வழியா வெளியில தெரியும். இது இரவு நேரத்துல எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மனுடைய 1000 கண் பார்வை இந்த உலகத்தின் மீது படுறது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது ரொம்ப நிறைய பேர் இந்த நேர்த்திக்கடனை போட்டிருக்காங்க. இந்த நிறைவேற்றுறதுக்காக திருவிழா காலங்கள்லயும் ரொம்ப சிறப்பா செய்வாங்க.